அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதுமில்லை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் முழுமையாக தகர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய முயற்சியாக சாதுரியமாக வெஸ்ட் பெங்கால், புதுச்சேரியில், தமிழ்நாட்டில் முழுமையாக வாக்குகளை மாற்றி வைத்து பாரதிய ஜனதாவினுடைய அடிமைகளாக மாற்றியிருப்பதை இன்றைக்கு ஒவ்வொரு ஊடகங்களும் பதிவு செய்ய வேண்டும். அவர்களை பொறுத்து தமிழ்நாட்டில் மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வருவது இந்த திராவிட கட்சிகள் மட்டுமே. இதை முழுமையாக தகர்க்க வேண்டும். அதற்கு ஒரு மிகப்பெரிய இந்த தமிழக வெற்றி கழகத்தை வைத்து ஒரு மிகப்பெரிய நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறது, மறைமுகமாக நேர்முகமாக. இதை அனைத்துமே உச்சநீதிமன்றம் கவனிக்கப்பட வேண்டும். ஒரு 41 பேர் உயிரிழப்புக்கு காரணமாக இருந்த ஒரு கட்சியினுடைய தலைவர் இதுவரை அந்த கட்சியிலிருந்து முதலமைச்சராக அமர்ந்த பிறகு அந்த கரூர் மாவட்டத்தில் அந்த உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஏதாவது நேரடியாக சென்று இரங்கலை தெரிவிக்கக்கூடிய ஒரு அனுதாபம் கூட இல்லாமல் தங்களுடைய சுயநலத்துக்காக முதலமைச்சராக அமர்ந்து பாரதிய ஜனதாவின் அடிமைகளாக இன்றைக்கு பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மற்ற கட்சியிலிருந்து அவர்களை உடைத்து வர வேண்டும், ஒரு ஆட்சி அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக முன்னுதாரணமான ஒரு தப்பான ஒரு எடுத்துக்காட்டாக ஊடகங்கள் முழுமையாக பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதை அனைத்துமே பொருட்படுத்தாமல் மத்திய அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இவர்கள் இயங்கிக் கொண்டிருப்பதற்குரிய சாட்சியாக அனைத்து மக்களுமே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நேரடியாக நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரை பார்க்காமல் அங்கு இருக்கின்ற அந்த 25 எம்எல்ஏக்களையும் நேரடியாக சென்றடைந்து பார்த்ததுக்கும் அங்கு பரிசளிப்பு நடந்ததுக்கும் அனைவருக்குமே சாட்சி இருக்கிறது. ஆங்காங்கே படத்தில் வருவதைப் போல சோஃபாக்கள் கைமாறி கொண்டிருந்தது. இது விசிகா திருமா அவர்களுடைய அலுவலகத்திலும் இது மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக நடந்து கொண்டிருந்தது. அடுத்த நாள் அந்த பெரும்பான்மையுடைய வாக்கு நம்பிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக நடந்த ஒரு குதிரை பேரம் சூதாட்டம், ஒரு முன்மாதிரியாக நடக்க வேண்டிய முதலமைச்சர் இன்றைக்கு பாரதிய ஜனதாவினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்குவதற்கும், இன்றைக்கு ஒரு வெஸ்ட் பெங்காலில் மம்தா அவர்களுடைய ஆட்சி அமைப்பு என்பது அம்மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தையும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருந்தது. ஆனால் அதை தகர்க்க வேண்டும், இவர்களுடைய ஆளுமை எடுக்க வேண்டும், புதுச்சேரியிலும் இது போன்ற ஒரு ஆளுமை எடுக்க வேண்டும் என்பதற்குரிய இந்த எலக்ட்ரானிக் அந்த ஓட்டிங் சிஸ்டத்தை முழுமையாக இவர்களுடைய சாதகமாக பயன்படுத்தி முழுமையாக மாற்றியுள்ளார்கள். இதற்குத்தானா இவர்கள் அந்த பேட்டன்ட் ரைட்ஸ் மிகப்பெரிய அளவில் விலை கொடுத்து வாங்கியதற்கு அங்கீகாரமாக இதற்குரிய சான்றும் இருக்கிறது. இதை அனைத்துமே உச்சநீதிமன்றம் இதை தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆளுகின்ற அரசாங்கமே மத்திய அரசும் மாநில அரசும் இதை போன்ற தவறுகளை செய்யும் பொழுது ஒரு சாதாரணமாக மக்களிடத்தில் நாம் எவ்வாறு இவர்களுடைய ஆளுமை இருக்கும் என்பதை உதாரணமாக எடுத்து இதற்குரிய இனிவரும் காலகட்டத்தில் வாக்கு செலுத்துகின்ற இயந்திரம் எலக்ட்ரானிக் முறையில் இல்லாமல் நாம் எப்பொழுது போல வாக்கு அச்சிட்டு செலுத்தக்கூடிய முறைகளை ஏற்படுத்த வேண்டும். அன்றைக்கே அந்தந்த தொகுதியில் அந்த வாக்குகள் எண்ணுவதற்குரிய முறையான சட்ட திருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும். கால தாமதமாகும் பொழுது இது மாதிரியான முறைகேடுகள் தேவையில்லாமல் மத்திய அரசினுடைய ஆதிக்கம் இன்றைக்கு முழுமையாக தமிழ்நாட்டை திராவிட கட்சிகளை அழித்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மக்களுடைய நம்பிக்கையும் அழித்து கொண்டிருக்கிறது. இதுவரை நடைபெறாத ஒரு ஆட்சி அமைப்பு இன்றைக்கு முழுமையாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவருக்கு வந்த ஓட்டை முழுமையாக மாற்றி அமைத்து ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும், அந்த கட்சியை முழுமையாக தடுக்க வேண்டும், தகர்க்க வேண்டும் என்ற சூழ்ச்சியை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உச்சநீதிமன்றம் இதை கருத்தில் கொண்டு இவர்கள் இன்றைக்கு மத்திய அரசு ஒரு மாதிரியான குதிரை பேரம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், மாநில அரசு வேறு மாதிரி குதிரை பேரம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள்.